வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, நம்ம வந்து ஒரு காரசாரமான பூண்டு குழம்பு தான் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் வறுத்துக்க வேண்டியது என்னென்னு பார்த்துடலாம். இப்போ கடாயில் எண்ணெய் விட்டுருக்கேன், அது நல்லா காஞ்சிடுது. சின்ன பீஸ் பெருங்காயம் போட்டுக்கலாம். காரத்துக்கு வந்து வரமிளகா, நல்ல ஒரு 5-6 வரமிளகா சேர்த்துக்கிறேன். தனியா நல்ல ஒரு 2 டேபிள் ஸ்பூன், கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன், சீரகம் 1 டீஸ்பூன், மிளகு 1 டீஸ்பூன். ஃபர்ஸ்ட் இதை வறுத்துக்கலாம். நாம தனியா கடலைப்பருப்பு வறுபட்டுருது. இப்போ வந்து ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு வந்து வெந்தயம் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ எல்லாமே வறுபட்டுருது. நான் ஆஃப் பண்ணிட்டேன். ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம வந்து விழுதா அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம வறுத்ததை அரைச்சாச்சு. இப்போ இந்த பக்கம் கற்சட்டியில் நல்லெண்ணெய் விட்டுருக்கோம், அது நல்லா காஞ்சிடுது. கடுகு தாளிச்சுக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை, பூண்டு நல்லா ஒரு 20 பல்லுக்கு பூண்டு போட்டிருக்கோம். ஒரு 5-6 ஒரு 7-8 சின்ன வெங்காயத்தை கட் பண்ணியிருக்கேன் நான். இது கூடவே மஞ்சள் பொடியும் சேர்த்துடலாம். கொஞ்சம் வெங்காயமும் பூண்டும் வதங்கட்டும். இந்த பூண்டு குழம்பு பார்த்தீங்கன்னா மழை காலத்துக்கு ரொம்பவே நல்லது. பூண்டு உடம்புக்கு நல்லதுன்னு எல்லாருக்குமே தெரியும். பிடிச்சவங்க கண்டிப்பாக சாப்பிடுங்க. இந்த மாதிரி கட்சட்டியில் பண்ணிட்டு முதல் நாள் பண்ணிட்டு நெக்ஸ்ட் டே சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா அந்த சுட சாதத்தில் நல்லெண்ணெய் விட்டு பிசைஞ்சு சாப்பிடும்போது ரொம்பவே நல்லா இருக்கும். இதை பாருங்க, இப்போ பாருங்க, நம்ம பேசிட்டே இருக்கிறதுக்குள்ள பூண்டும் வெங்காயமும் வதங்கியிருக்கு. இப்போ இதில் ஒரே ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம். நாம தக்காளி வதங்கட்டும். தக்காளி வதங்கியிருக்கு. இப்போ தேவையான உப்பையும் போட்டுருவோம். போட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா, அதையும் சேர்த்துடலாம். ஜஸ்ட் ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு புளிக்கரைசல் நல்லா ஒரு லெமன் சைஸில் புளி கரைச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துறேன். இதெல்லாம் கொதிக்கட்டும். மிக்ஸி ஜார் அலம்பி அந்த தண்ணியை விட்டுருவோம். இப்போ நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வரணும், அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். நல்லா சிம்மில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. பெருசாக வச்சு டக்குன்னு ஆகும்னு கொஞ்சம் கொதிக்க விடாதீங்க, நல்லாவே இருக்காது. அது சிம்மில் வந்து பொறுமையாக கொதிச்சு அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது தான் டேஸ்ட்டாக இருக்கும். சிம்மில் வச்சு பண்ணுங்க. பாருங்க, சிம்லேயே நல்லா கொதிச்சு வந்துடுது. இப்போ வெல்லம் சேர்த்துக்கலாம். வெல்லம் சேர்த்து ஒரு கொதி. பூண்டு குழம்பு நல்லா கொதிச்செடுத்து மேலாக கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு ஆஃப் பண்ணிடுவோம். அவ்வளோதான், நம்மளுடைய பூண்டு குழம்பு ரெடி. இதை நல்ல சுட சாதத்தில் நல்லெண்ணெய் விட்டு பிசைஞ்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சுட்டு அப்பளம் நல்லாயிருக்கும். அதுவும் இல்லைன்னா நல்லா தேங்காய் போட்ட கறி இல்லை காரக்கறி எல்லாமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்னைக்கு வந்து அவரைக்காவும் பாசிப்பருப்பும் போட்டு தேங்காய் போட்ட கறி தான் பண்ணியிருக்கேன். அது இந்த பக்கம் ரெடி ஆகிட்டு இருக்கு. அவ்வளோதான். டெஃபினட்டாக வந்து பூண்டு குழம்பு இந்த மாதிரி பண்ணலைன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அடுத்த வீடியோவில் சொல்றேன்.